வாழை அப்படின்ற ஒரு படத்திலிருந்து 4வது சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா வந்து இதுதான் கடைசி பாடலா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்துது. மேபி இருந்தாலும் ஓகே தான். எப்பா நீ போன வழி பாதையில. ஸோ இதற்கு முந்தைய வந்த ஒரு 3 பாடல்களும் ஒரு மாதிரி மாரி செல்வராஜ் ஜோன்லயே எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள்ல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாங்ஸாவே இருந்துச்சு. எங்க அந்த மாரி செல்வராஜ் டச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஒப்பாரி பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. மலை உச்சியில பூத்தய பிச்சு புவையுங்க. ஸோ எப்பவுமே மாரி செல்வராஜ் படத்துல வந்து எல்லா படத்துலயுமே ஒரு ஒப்பாரி பாடல், அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு பாடல். ஆக்சுவலா அது வந்து என்னன்னா கமர்ஷியலாவும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம எல்லாருமே கேட்போம். பொதுவாகவே இந்த ஒப்பாரி பாடல்லாம் ஒரு சில இந்த கிராமத்து வாசிகள் மட்டும்தான் கேட்பாங்க. இந்த சைடு இருக்க சிட்டி வாசிகள்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இல்லாம அது வந்து மாரி செல்வராஜுக்கு வந்து ஆக்சுவலா மாரி செல்வராஜ் சொல்ல முடியாது. மாரி செல்வராஜ், சந்தோஷ் நாராயணன் இவங்க 2 பேருக்குமே ஆக்சுவலா அது எவ்வளவு தரணும் அப்படின்றது வந்து தெரியும். இது பெரிய கிரெடிட்ஸ் வந்து சந்தோஷ் நாராயணன் தான். ஸோ பாடல் எப்படி இருக்கு அப்படிங்கும் போது எப்பவுமே ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு சாங் வந்து மாரி செல்வராஜ் கொடுப்பாரு இல்லையா, அந்த தந்தான தானா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு பாடல். உண்மையாலேயே ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் பண்ண ஒப்பாரி பாடல்லையே த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பயங்கரமா இருந்துச்சு பாடல். ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு மாதிரி செமையா இருக்கு. எனக்கு சந்தோஷ் நாராயணன் கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து கேட்கணும். அவரால் மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ண முடியுது. டக்கு டக்குன்னு ஜானர் ஷிஃப்ட் பண்றதுலாம் சான்ஸே கிடையாது. சில மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு பீரியட் வரைக்குமே ஒரு 5 படமாவது மேக்ஸிமம் ஒரே மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதுல சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர்லாம் மியூசிக் டைரக்டர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இளையராஜா, ஏஆர் ரகுமான், யுவன் சங்கர் ராஜா. ஸோ அந்த இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன வேரியேஷன், ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ வேரியேஷன் இருக்காரு. ஆக்சுவலா இந்த பாடல் லிட்டெல்லாம் வந்து கேட்கும்போது இளையராஜா சார் ஃபீல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி. தீ குளிச்ச பாதவத்தி, தீ குளிச்ச பாதவத்தி. இளையராஜா பாடல் கேட்கும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அப்படியே பாடல் வந்து கனெக்ட் பண்ணி நம்மளுக்குள்ளே போயிட்டு அந்த பாடலோட டிராவல் பண்றதுலாம் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லுவோம். உண்மையிலேயே பாட்டு அப்படின்ற மாதிரி சொன்னா லிரிக் வந்து மாரி செல்வராஜே இருக்காரு. அதே மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃபா வந்து மாரி செல்வராஜ் வந்து இந்த அந்த ப்ரோமோ வீடியோ அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுல வந்து இதே படங்கள்ல வந்து ஒரு பாடல் அப்படிதான் ஒரு படத்துக்கு. ஸோ இதுல வந்து கண்டினியூஸா வந்து இவரே பண்றாருன்னு போது எனக்கு தெரிஞ்சு இவருக்கு உண்மையாலே நடந்த சம்பவமா இது வரைக்குமே அவர் பண்ணது அவர் பாதிப்பு ஆக்கிய ஒரு கதைகளை தான் அவர் பண்ணியிருக்காரு. பாதவத்தி நம் மண்டியிட்ட பாதவத்தி. ஸோ அவருக்கே நடந்த கதையா அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் தெங்கிழக்கு சாங்ல வர டீச்சர் வந்து அந்த பரியருக்கு மேல அவங்க ஒரு டீச்சர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கதையை இருக்குமோ, ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ லைஃப் ஆஃப் பார்ட் கதை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அவரே வந்து எழுதுறது சில பேர் பாடல் உண்மையில ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. சிச்சுவேஷனா யாரோ ஒருத்தர் இறந்துடுறாங்க. எனக்கு அந்த பையன் இறந்துடுறாங்கன்னு கூட தெரியல. அந்த பையனை நினைச்சு பாடுற மாதிரி இருக்கு அந்த ரூட் ஜனமே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. அது லிரிக் வந்து ஆக்சுவலாக மாரி செல்வராஜ் வந்து பயங்கரமா நம்மளுக்கு அந்த லிரிக் கேட்கும் போதே ஒரு அம்மா வந்து பையன் கிட்ட வந்து உன் பெத்த தாயும் நான் தான், தின்ன பேயும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயம்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. அது அது எப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு அந்த லிரிக் கேட்கும் போதே. ஆனா எவ்வளவு வலி இருந்துச்சுன்னா அந்த லிரிக்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே பாட்டு சூப்பரா இருக்கு. உள்ள இருக்கிற ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த விஷயத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ மாரி இந்த படம் வந்து சின்ன படம் தான். நான் விஷுவலா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிராண்டியர் தெரியுது அப்படிங்கும் போது இந்த எளிய மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த எளிமையிலே இருக்கிற ஒரு கிராண்டியர் வந்து தெரியும். ஸோ அதனாலதான் அந்த ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உண்மையிலே பாடல் பயங்கரமா இருக்கு. மேக்சிமம் மஸ்ட் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பாடல் தான். இந்த மாதிரி பாடல் தான் எனக்கு ரீச் பண்ணணும்.